ஐயா ஊருக்குள்ளே சைரன் ஹெட் வந்துட்டாண்டியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து அந்த சைரன் ஹெட்டை வந்து துவம்சம் பண்ண போகிறோம். அதனால் நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டு முக்கி லெவல் அப் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து 46 வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வாங்கி வச்சுருக்க கன்னெல்லாம் வந்து எக்யூப் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, ரைட்டு காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பணத்தை தேடி தான் போக போகிறோம். ஓகேங்களா, இதான் இதுக்குள்ளே வந்து பணம் இருக்கும். அப்புறமேட்டுக்கு தான் அந்த மாதிரி கல் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வந்து பழம் பெரியெல்லாம் இருக்கும். தான் இதெல்லாம் இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஓகே, இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது. அது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கு வந்து இங்கே வந்து சுட்டுத்திட்டு இருக்கேன் நான். தக்கிட்ட ஐயோ இவன் எங்கே இருக்கிற வந்தான்? ஆடா பாவி, ஐயோம்மா பிடிச்சிட்டாங்க. ஓகே 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 இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுங்க முதல்ல. ஐயோ பார்த்தோன்னே பிடிச்சிட்டாங்க. சரி விடுங்க. ஐயோ பார்த்துட்டாண்டி ஓடு. அப்படியே ஏதாச்சும் ஒன்று உங்களை மூளை ஐயோ ஓடுறோம். வாய் வேற வலிக்குதுங்க எனக்கு. சி ஓடு போடா. நம்மளை விட்டானுங்க. அவன் நம்மளை விட்டு வேறு யாரையும் தேடிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அப்படியே பின்பக்கமாக போயிடலாம். அப்படியே பின்பக்கமாக போயிட்டு முன்பக்கமாக வந்துட்டு அப்படியே சைரன் ஹெட் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டோங்க. ஐயோ சைரன் ஹெட் வந்து ஒரு மோசமான ஒரு கொலைகாரங்க. அதாவது தென்னைமரம் சைஸுக்கு இருப்பான். அந்த மாதிரி தென்னைமரத்தோட 2 மடங்கு என்னமோ ஒன்று. ஓகேங்களா, இது கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரோப்ளாக்ஸில் இருக்குது. இந்த கேமோட பேர் என்னென்னா ரோப்ளாக்ஸில் சைரன் ஹெட் லெகசி அப்படின்னு போட்டு பாருங்கள். இந்த கேம் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெவல் 0லேருந்து ஆரம்பிப்பீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு காசும் தந்துடுவாங்க. அந்த காசு வச்சு முதல்ல ஒரு கன்று வாங்கணும். அப்புறமேட்டுக்கு லெவல் 15க்கு வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வேலை கிடைக்கும். அப்படியே வந்து டாக்டர்னா வந்து நீங்கள் சுடவும் செய்யலாம், அப்புறமேட்டு ஹீலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறமேட்டு லெவல் 13 வந்துட்டா வந்து தான் இந்த மாதிரி சோல்ஜராக மாறிடலாம். நம்மக்கிட்ட அவனுங்களே நமக்கு வந்து ஒரு கன்று தருவானுங்க. ஐயோ மாட்டிக்கிச்சு. ஐயோ சுட்டு தள்ளுற இவனை. ஐயோ இந்த கார்ட்டூன் கேட் நாயை வச்சுக்கிட்டு சரியான நிமிஷங்க அவன். ஓகே விடுங்க, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. 30வது லெவலில் வந்து நம்ம இந்த மாதிரி சோல்ஜருக்கு கன்று தந்துடுவானுங்க, டைம் தந்துடுவானுங்க. அப்புறமேட்டுக்கு வந்து மீட்டர் மாதிரி தருவானுங்க. அப்புறமேட்டுக்கு ஃப்ளாஷ் லைட்டு அதெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்டவே. ஓகேங்களா, அப்புறமேட்டுக்கு என்னென்னா வந்து லெவல் 45ல் வந்து முன்னாடி நீங்கள் ஒரு ஒயிட் கலரில் ஏதாச்சும் ஒன்று வரும் பாருங்கள். ஒயிட் கலரில் நீளமாக பாம்பு மாதிரி வரும். அது வந்து லாங் ஹார்ஸு. அது வந்து 45வது லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படியே நீங்கள் 60வது லெவல் போனீங்கன்னு வைங்களேன், இந்த கார்ட்டூன் கேட்டு சனியனோட இது வந்துடும். இந்த கார்ட்டூன் கேட்டு என்ன பண்ணணும்னா வந்து இது வந்து ஒரு தீயசக்தி போடு தள்ளுறோங்க அந்த கார்ட்டூன் கேட்டு நாயை. ஓகே, இப்போ அங்கே இருக்கு பாருங்க, ஒயிட் கலரில் நீளமாக போயிட்டு இருக்குதுல்ல, அதுதான் வந்து லாங் ஹார்ஸு. இவன் வந்து கெட்டவன் இல்லை, இவன் வந்து நல்லவன் தான். அவனுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் தருவான். ஆனால் நீங்கள் லாங் ஹார்ஸ் எக்விப் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து லாங் ஹார்ஸ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் லாங் ஹார்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னா வந்து சைரன் ஹெட் காலுக்குள்ளே பூந்து அவனை அப்படியே பறக்க விடலாம். அப்புறமேட்டுக்கு கார்ட்டூன் கேட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து காமிக்கலாம். மக்களை வந்து கார்ட்டூன் கேட்டை போட்டு சுடுவாங்க. அவ்வளோதான் கணக்கு. ஓகேங்களா, இதில் சைரன் ஹெட் வந்து மன்னிக்கவும் லாங் ஹார்ஸ் வந்து ஒரு நல்ல பையன். இந்த சைரன் ஹெட்டும் கார்ட்டூன் கேட்டும் இருக்காங்களே, இவங்க தான் வந்து தீயசக்தி. ஓகே, 60வது லெவலில் கார்ட்டூன் கேட் வரும் சொன்னேன். ஐயோ பிடிச்சிட்டாங்க. ஆடா பாவி. ஓகே பரவாயில்லைங்க, பிடிச்சாலும் அவன் பாதி எழுத்து தான் நமக்கு குறைச்சி விட்ருவான். அந்த சைடு கேப்பில் நம்மளே எஸ்கேப் ஆயிடணும். அவன் கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகி நிற்பான். இப்போ வாடா தம்பி பார்த்துக்கலாம். அப்படியே வந்து லெவல் 75. ஐயோ நம்மள தான் துரத்துறானோ. ஆமாங்க, நம்மள தான் போட்டு துரத்துறா. டே தம்பி பின்னாடி ஒருத்தர் இருக்க போடுறா. ஐயோ அண்ணனை விட்டுறா. டே பில்லியன் ஜேமர்ஸா ப்ராப்ளம் வீரோடுறா சொன்னே பாருங்க, மனுச்சு விட்டான். ஐயோ பண்ணிட்டு வரானா? இல்லைங்க, அந்த பொண்ணு சாப்பிட வரான். ஐயோ சரியான மொரட்டாலாக இருக்கானே. அப்படியே மேலே ஏறிடுறான். சைரன் ஹெட் ஒரு நாள் நான் முடிஞ்சா மேலே ஏறி வாடா பயந்தாங்கோலி சைரன் ஹெட். இவனுங்க எல்லாம் அவ்வளோக்க பயம் அப்படியே வந்து பயந்துருவோம். ஐயோ ப்ராப்ளம். ஐயோ வரான்டா. வந்துட்டான்டா. ஐயோ பிடிச்சிட்டாங்க. ஹெல்த்து முடிச்சு விட்டான். அதான் முடிச்சு விட்டிங்க போங்க. நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம், ஐ மீன் செத்து போயிட்டோம். ஓகேங்களா, இப்போ வாங்க போகிறேன்டா. அந்த சைரன் ஹெட் போய் முடிக்கிறேன்டா. வாங்கடா. வாயில் போடுற பிஜிஎம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ வந்து அங்கே இருக்கான் பாருங்க சைரன் ஹெட் மாமா. எங்கள் மாமா இது சைரன் ஹெட் மாமா. எங்கள் மாமா இது மாமா.
ஓகே வாங்க போட்டுதெல்லாம் சைடு கேப்பில் இருந்து கார்ட்டூன் கேட்டு மட்டும் வந்துடக்கூடாதுங்க, அது மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே காலையில் ஆச்சுன்னா வந்து அந்த மாதிரி பொட்டியில் போயிட்டு பணத்தை தான் நம்ம தேடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு வந்து கிளாக் 17 அப்படிங்கிற ஒரு கன்று கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு 500 ரூபாய்க்கு வந்து டெசர்ட் ஈகிள் கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு 1000 ரூபாய்க்கு வந்து ரெடம்ஷன் 8 out of 10 அதாவது ஷார்ட் கன் கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். மேலே ஏறிட்டான். ஓகே விடிஞ்சிருச்சுங்க, ஓகே விடிஞ்சிருச்சு. ஓகே விடிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து சைரன் ஹெட் வந்து மறைஞ்சு போயிடுவோம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சைரன் ஹெட் மறுபடியும் இருட்டாகிறதுக்குள்ளே பணப்பெட்டி தேடுறோம், ஸ்நாக்ஸாக தேடுறோம், எல்லாத்தையும் போட்டு தேடி 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 கண்டுபிடிக்கிறோம். ஓகே இங்கே ஒரு பணப்பெட்டி, இங்கே ஒன்று, இங்கே வந்து நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நான் முதல்ல பார்க்காம விட்டேன். அப்போ சரியான பணப்பெட்டி லூட்டு. ஓய்யோ சர்வை ஃபார் த நைட். ஓகேங்க ரைட்டு. சுற்றி முற்றி சைரன் ஹெட் இருக்கிற குகை இருக்குதுல்ல, அந்த குகையில் இருந்தாங்க சைரன் ஹெட் வருவோம். ஐயோ அவையாளத்துக்கே போயிட்டோமே மறுபடியும். இப்போ எப்படி இங்கேருந்து அங்கே போகிறது தாங்க டவுட்டு. எப்படியாச்சும் ஒன்று சைரன் ஹெட்டுக்கு ஒரு டிமிக்கி மட்டும் தந்து அப்படியே இந்த சைட்லேருந்து அந்த சைடு அப்படியே மங்கிய மாதிரி தாவி குச்சி போகிறோம். ஓகேங்களா, இந்த கேம் வந்து சைரன் ஹெட் லெகசி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், செம்மையான ஒரு கேமுங்க இது. ஓகே வாங்க, எப்படி தான் இவனுக்கு டிமிக்கி தரணுமோ தரலையே, அப்படியே பொறுமையாக போவோம். இப்போவே வந்து ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ண வேணாம். அந்த சைரன் இருங்க, நம்ம சைரன் ஹெட் தேடி போகிறோமா, அவன் நம்மளை தேடி வரானா? ஐயோ ரெண்டுமே தாங்க. அங்கே யாரோ இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் மசமாக மாட்டிக்கிட்டானுங்க. 2 வாட்டி இல்லை, ஒருத்தவன் தான் இருக்காங்க. ஓகே சைலண்ட் இருக்கலாம். ஐயோ கட்டாச்சு சுட்டு பார்த்துட்டாங்க பின்னாடி. ஐயோ டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடு ஸ்பிரிண்ட் சரியான வேகத்தில் ஓடிட்டு இருக்கீங்க. நானும் கண்ணை மூட்டு ஓடிட்டு இருக்கேன். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான்டா. ஸ்பிரிண்ட் பண்ண முடியலங்க. ஐயோ ஸ்பிரிண்ட் வர வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ கன் எடுத்தால் வந்து நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுதுங்க. அதுதாங்க இருங்க, அழுத்துறா ஸ்பிரிண்ட்டை. ஐயோ அழுத்த முடியலைங்க. அழுத்து அவ்வளோதாங்க, அழுத்திட்டாங்க. ஸ்ப்ரிண்ட் ஓடு. மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே பாடா சைரன் ஹெட் பாடா ஐயோ தண்ணி வர ஸ்லோவாயிருங்க. ஓடிரு எடுத்துனி ஸ்ப்ரிண்ட் இழுத்துறோம். அவ்வளோதாங்க வந்துட்டாங்க. டேய் மக்கள்ரா, தளபதி சிஎம் அவர் இருக்கிற வந்து நாடு இது. என்னமோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஐயோ நம்மளை பார்த்து வராங்க. முன்னாடி இருக்கிறவங்க தான் பிடிப்பேன், கண்டிப்பாக பிடிச்சிட்டேன். ஓகே என்ன பண்ணுறோன்னா வந்து எனக்கே தெரிலைங்க. டேய் சைரன் ஹெட் மாமா வாட்டா உன் கதையை நீங்களே முடிச்சு விட்றேன்டா. ஐயோ பார்த்துட்டானா? இல்லைங்க ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஐயோ முன்னாடி இருக்கவன் பிடிக்கிறானா? என்ன பண்ணாலும் நமக்கு தான் டீலாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பண்ணால் இருந்திருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் சட்டை போட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்னடா பண்ணணும், ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அவங்களே வந்து ஷேர் பண்ணவங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரி டெய்லியும் வீடியோஸ் பண்ணோன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ டெய்லி வீடியோ அப்படின்னு. ஓகே இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் இருக்கிற சைரன் ஹெட் லெகசி. ஓகேங்களா, இது வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த கேம் எனக்கு வந்து சொன்னான். அதுக்காக தான் நானும் ரெக்கார்டிங் போட்டேன். ஓகே மக்களே, இதோட வீடியோ டாட்டா பாய் சி யூ குட் பாய்.